ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஜே டெலிவிஷன். இது உங்கள் ஜே டெலிவிஷன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மை லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரி. இந்த கதை எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து டைலாக் பை டைலாக் கிடையாது, ஸ்டோரி பை ஸ்டோரியாக தான் இருக்க போகுது. அதாவது வில்லேஜ் பீப்புள்ஸ் பேசுகிறாங்கன்னா வில்லேஜ் பீப்புள்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத சொல்லி, இப்போ வில்லேஜ் பீப்புள்ஸ் நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுற கேளுங்க. வில்லேஜ் பீப்புள்ஸ் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது வில்லேஜ் பீப்புள்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா அப்படின்னு சொல்லி அந்த டைலாக்கை சொல்லுவேன். அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை அப்படியே சொல்லுவேன். இந்த ஸ்டோரியில் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நான் எப்படி சொல்ல வரேன்னு. வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். இது உங்கள் ஜே டெலிவிஷன். ஓகே, கதைக்குள்ளே போகலாம். கதைக்குள்ளே போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துனையும் ஊர் பஞ்சாயத்து தான். ஊர் பஞ்சாயத்தில் ஊர் தலைவர் வராரு, முதல் தலைவர்னு சொல்லுவாங்க. அவர் வராரு. வந்தனையும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள்லாம் கூடிடுறாங்க. அப்போவே மக்கள் கூடினையுமே மக்கள் கேட்குறாங்க, எதுக்காக இந்த பஞ்சாயத்து கூட்டியிருக்கீங்க அப்படின்னு ஊர் தலைவர் பற்றி கேட்கும்போது ஊர் தலைவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நம்ம ஊரில் வந்து மழை தண்ணி, அதாவது மழையும் பெய்யலை, மழை பெய்யாததுனால வாய்க்கால தண்ணியும் வரல, அதனால நம்ம வந்து கோவில் திருவிழா நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் போன டைம் நடந்த கலவரம் தெரியாதா, போலீஸ் வந்து தடை பண்ணிருக்கல நம்ம ஊரை அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஊர் தலைவர் சொல்கிறாரு, அவங்ககிட்ட போய் நான் பேசுனப்போ கட்டுப்பாடுகளுடன் தான் அந்த திருவிழா நடக்கணும், அப்படி நடக்கிறதா இருந்தால் நான் இந்த திருவிழாவுக்கு அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொன்ன உடனே ஓகே அப்படின்ட்டு திருவிழாவுக்கு ஊர் பேசுகிறாங்க. இந்த மாதிரி திருவிழா வந்து வர வெள்ளிக்கிழமை நடக்குது. 7 நாளில் 5 நாள் திருவிழா, 4 நாள் திருவிழா. ஸோ அப்படி நடக்குது. 4ஆம் நாள் தீர்த்த குடம் எடுக்கிறோம், அளவு குத்தி ஆடுறோம், கம்பத்தை பிடிக்கிட்டு போய் குடத்தில் போடுறோம், கிணத்துல போடுறோம் சொல்கிறாங்க. ஸோ உடனே வந்து ரவி, அதாவது இளைஞர் அணி அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கிற ஒரு தலைவர் ரவி தான். அது வந்து நம்ம ஊர் தலைவரோட ஃபர்ஸ்ட் ஊர் தலைவரோட பையன். அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த டைம் இளைஞர் அணிக்கு வாய்ப்பு கொடுக்க, நாங்கள் அந்த திருவிழாவை நடத்தி காட்டுறோம். நாங்கள் நடத்தும் போது ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் எங்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஊர் தலைவர் வந்து இல்லை நாங்களே நடத்தணும் அப்படின்னு சொல்லுவோம், மக்களும் நாங்களே நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இந்த டைம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, இந்த டைம் ஏதாவது ஒரு குளம் இருந்துச்சா நெக்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த இதுக்குள்ள தலையிட மாட்டோம், பஞ்சாயத்துக்கு வருவோம், நீங்கள் சொல்கிறத கேட்பல உங்களுக்கு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது ஊர் தலைவர் யோசிக்கிறாங்க. ஊர் மக்கள், அதாவது வில்லேஜ் பீப்புள்ஸ் வந்து யோசிக்கும் போது சொன்னாங்க, இல்லை வேண்டாம் இந்த டைம் அப்படியே நடத்துவோம் அப்படின்னு சொல்லும்போது ஊர் தலைவர் அவங்க என்ன கேட்குறாங்க, நம்மக்கிட்ட ஒரு வாய்ப்பு கேட்குறாங்க, அந்த வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு ஊர் தலைவர் சொல்ல, ஊர் வில்லேஜ் பீப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா,
அதுக்கு ஊர் வில்லேஜ் பீப்புள்ஸ் வந்து சரி நிறைய நீங்களே முடிவு எடுத்துட்டீங்களே அப்படி இருக்கு பஞ்சாயத்து அப்படின்னு கேட்கணும். இல்லை அவருக்கு வாய்ப்பு கேட்கும்போது கொடுத்துருவோம், ஏன்னா வாய்ப்புங்கிறது ஏதோ ஒரு டைம் தான் கிடைக்கும். அப்போ அவங்க வாய்ப்பு கேட்குறாங்க, கொடுத்து தான் பார்ப்போம் அப்படின்னு ஊர் தலைவர் சொல்ல ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இளைஞர் அணி ரவி என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரி நாங்கள் இதை வந்து போலீஸ் பாதுகாப்போட நடத்த போகிறோம். எதுக்காகன்னு கேளுங்க. தண்ணி ஏதாவது போட்டு வந்தாங்கன்னா கூட போலீஸ் பார்த்துக்கோ. அப்படி சப்போஸ் தண்ணி போட்டு அறுவலை கொண்டு வந்தாங்கன்னா கூட இளைஞர் அணி எங்ககிட்டயோ இல்லை ஊர் தலைவர் உங்ககிட்டயோ கொண்டு வருவாங்க, நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஊர் தலைவர் சரி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இளைஞர் அணி ரவி சொல்கிறாரு, இன்னொரு வேண்டுகோள், நாங்கள் எங்களோட பாதுகாப்பு மூலிமா உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம், ஓகேவா? ஆனால் உங்களோட முறைப்படி இந்த திருவிழா நடக்கும் அப்படிங்கிறத இளைஞர் அணி ரவி சொல்றார். அதுக்கு ஊர் தலைவர் 2 செகண்ட் சிந்தித்து சொன்னாரு, ஓகே எங்களோட முறைப்படியே நடத்துகிறோம், நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கறத கொடுத்துக்கணும் அப்படின்ட்டு கொடுத்தனையுமே அந்த பஞ்சாயத்துலாம் பிடிச்சி கலைஞ்சு போயிட்டாங்க. அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னா போலீஸ்லாம் வந்து இறங்குது. ஊர் சுற்றி போலீஸும் கோயில் சுற்றி போலீஸும் ஊர் திருவிழா, அதாவது அந்த கூட்டம், அந்த சாமி ஊர்வலம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சாமி ஊர்வலத்தை சுற்றியும் போலீஸும் அப்படின்னு பல பாதுகாப்புடன் திருவிழா நடக்கும்போது ஊர் தலைவர் சொல்கிறாரு, வாவ் சூப்பராக இந்த திருவிழா நடக்குது, ஒரு போலீஸ் பாதுகாப்புடன் எங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸோட இந்த திருவிழா நடக்குது, எங்களுக்கு திருவிழாவோட இது பிடிச்சிருக்கு, இளைஞர் அணி இந்த டைம் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் போது இளைஞர் அணி கரெக்டாக டீம்ஸ் வருது. அவங்களாம் வந்து உங்களோட பாதுகாப்புலாம் சூப்பர்ப்பா, என்னென்ன விதிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இப்போதைக்கு இது மட்டும் இல்லை, போலீஸ் உங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, உங்களுக்கும் 2 போலீஸும் 3 போலீஸும் கொஞ்சம் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கோயிலில் எந்த பிரச்சனை வந்தாலும் போலீஸ் பார்த்துப்பாங்க. அடுத்த செகண்டே போலீஸ் அவங்கள கைது செஞ்சுருவாங்க, இல்லைன்னா உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, நீங்கள் அவங்கள என்ன வேணாம் பண்ணிக்கலாம், அடிக்கலாம், போடலாம். அப்படி இருக்கும் பொழுது ஊர் தலைவர் சொல்கிறாரு, இந்த திருவிழா வந்து ஒரு பெரிய திருவிழாவாக நடந்துருச்சு, அது முன்னால் தான் முடிஞ்சுது அப்படின்னு கொஞ்சம் பாராட்டிட்டு இருக்கும்போது தான் சிட்டியில் இருந்த வில்லன் இப்போ என்ட்ரி ஆகிறான். அதாவது சிட்டியில் இருந்த வில்லன் என்ட்ரி ஆகிறான். அது யாருன்னா 2வது ஊர் தலைவர் இருக்கார்ல, அவரோட பையன். இப்போ உள்ள இறங்குறான். கரெக்டாக காரில் வந்து இறங்கும்போது ஊர் தலைவர், பாப்பா என்ன திருவிழாவுக்கு வந்துருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ தான் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க ரவிக்கிட்ட, உன் விரோதி தானாக எதுக்காக வந்து விட்ட அப்படின்னு கேட்கும்போது, ஊர் திருவிழாக்காக வந்திருக்கான், அது எப்போவோ நடந்தது அப்படின்னு அவன் சொல்லும் போது அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, இவனை கல்லால் எடுத்து கொல்ல பார்த்தவனை விட்டுருக்கான், என்ன மனசோ அப்படின்னு கேட்டு இருக்கும்போது எல்லாம் வந்து விட்டுட்டு போயிட்டான். அங்கே போயிட்டு எங்கள் அப்பா கிட்ட, அதாவது 2வது ஊர் தலைவர்கிட்ட கேட்குறான், உனக்கு செய்ய வேண்டிய மரியாதை அவருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு இங்கே கோந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாரு, ஊர் இப்போ அவரை நம்பி தான் இருக்கு. பஞ்சாயத்தில் அவர் தானே பேசினாரு, அவரை நடத்தி ஆகணும். இப்போ இளைஞர் அணி வேற உள்ள சேர்ந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது, நீ ஏதாச்சும் உள்ள போந்து ஆட்டையை கழிச்சிருந்தா இன்னாரும் நீ வந்து ஊர் தலைவருக்கு அவர் இருக்கிற இடத்துல நீ இருந்து பேசியிருக்கலாம், அந்த இளைஞர் இடத்துல நான் நின்றுருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது தான் ஊர் தலைவர் சொல்றாரு. 2வது ஊர் தலைவர் சொல்றாரு, எப்போ ஆளை வெட்ட வேணும் இட வேணும்னு எனக்கு தெரியும், நீ கம்முனு போ அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், இந்த டைம் இந்த திருவிழா இந்த டைம் நடக்கக்கூடாது. அப்போ போன டைம் ஊர் தலைவர் கேட்குறாரு, போன டைம் திருவிழா நடக்காம போன கண்ணு மீதானா? ஆமாம் அப்படின்னு இல்லை சொல்லும்போது, என்ன பண்ண போன டைம் அப்படின்னு கேட்கும்போது, போன டைமு அந்த ஊர் தலைவரோட பெயருக்கான ரவி, அவனை கல் எடுத்து எரிஞ்சு இருக்கிற ஏரியாவை எரிய விட்டு
திருவிழாவை க்ளோஸ் பண்ண இந்த டைம் நடக்காம விடுவேன். எப்போ அந்த பட்டம் உன் தலைக்கு வருதோ அப்போ தான் நான் வந்து இதை அழைத்து விடுவேன் அப்படின்னு இல்லை சொல்லும் போது ரெண்டாவது ஊர் தலைவர் சொல்றாரு, அதெல்லாம் நடக்கக்கூடாது, இது அவங்களோட பாரம்பரியம். அப்போ வில்லன் சொல்றான், இல்லை அந்த கோவில் நம்ம ஜாதிக்காரன் கட்டினது, நம்ம ஜாதிக்காரங்க ஆளணும், நம்ம ஜாதிக்காரங்க தீர்ப்பு சொல்லணும், நம்ம ஜாதிக்காரன் மட்டும்தான் அங்கே நிற்கணும், வேற எந்த இதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் போது எதிர்க்க சொல்றாங்க, அதாவது ரெண்டாவது ஊர் தலைவர் சொல்றாரு, எனக்கு தெரியும் ஆடி எப்போ தலையாட்டுமோ அப்போதான் வெட்ட முடியும், இப்போ போய் ஏதாவது பண்ணன நீ தான் காலி ஆயிடுவ அப்படின்னு சொல்லும் போது இந்த டைம்ல எடுத்து தான் போற அப்படின்னு இல்லை சொல்றான். அதுக்கு ரெண்டாவது ஊர் தலைவர் சொல்றாரு, இல்லை இந்த டைம் இளைஞரை நீ போலீஸ் பாதுகாப்போட திருவிழா நடத்துது, நீ ஒரு துணிவில் போய் கத்தி எடுத்துட்டு போனா கூட நீ அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் பாதுகாப்பு போலீஸ்க்கு லெட்டர் வந்திருக்கு, அதாவது அனுமதி கொடுத்துருக்காங்க, ஒரு துணி நீ அறுவாடு எடுத்துட்டு போய் யாரை வெட்ட போனாலும் ஜெயிலில் பிடிச்சி போகிற அளவுக்கு இருக்கு, இப்போ நீ சிட்டியில் பெரிய ஆளாக இருக்க, அந்த பெருமையை நீ காப்பாற்றிக்க பார்த்துக்கோ, உன்னோட உரிமையை காப்பாற்றி பார்த்துக்கோ, இல்லைன்னா அடுத்த திருவிழாவுக்கு ஊருக்கு வர முடியாது, ஜெயிலில் களிதான் திங்கணும்னு சொன்னீங்க. வில்லன் வந்து அதை கேட்காம சரின்ட்டு போயிட்டான். அப்புறம் அதை ஊர் தலைவர் ரெண்டாவது ஊர் தலைவர் சொன்னதை கேட்காம வில்லன் வந்து கத்தி எடுத்துக்கிட்டு கோயில் திருவிழாக்கா வந்துட்டான். வந்து பார்த்தா அத்தனை போலீஸ் நிற்கிறாங்க. ஸோ இதோட இந்த கதையை முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த எபிசோட்ல இந்த கதை தொடரும். நன்றி, வணக்கம்.